ஹலோ மக்களே! நம்ம பிக் பாஸ்ல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அவங்கவங்க ஸ்டோரீஸ சொல்லிட்டு இருக்காங்க. இதில திவாகர் ஐயா அவர் ஸ்டோரியா என்ன சொன்னார்னா, வாட்டர்மெலன் தானா அவர் கையில வந்து உட்காரலையாமா. ஆஹா. கலைத்தாயே வாட்டர்மெலனா உருவெடுத்து அவர் கையில வந்து உட்கார்ந்தாங்களாமா. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? பாசிட்டிவா இருந்த அவர நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். கால் பண்ணி வேற கழுவி இவர் பண்ற வேலைக்கெல்லாம் கால் பண்ணி கழுவி ஊத்தாம ஆர்த்தியா எடுக்க முடியும்? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? தானே வாட்டர்மெலன் ஸ்டாரா நினைச்சு வாட்டர்மெலன் ஸ்டாரா மாறி வாட்டர்மெலன் ஸ்டாராவே உருவெடுத்து வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஐயாக்கு கல்யாணம் ஆனால நாங்க கூற வருவது என்னன்னா, வாட்டர்மெலனை பிடிச்ச பெண்களே கமான் அட்டாக். அவங்க ஸ்டோரியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அன்பா பார்க்க வேண்டிய கண்கள்லாம் அவங்கள ஆபாசமா பார்த்துச்சு. இவ்வளோ கஷ்டத்துலயும் அவங்க அம்மாவையும் வீட்டையும் பார்த்துக்கணுன்றதுக்காக மாடலிங் பண்ணணும், ஆங்கரிங் பண்ணணும்னு நிறைய கனவுகளோட சென்னை வந்த அவங்களுக்கு அவங்கள ஆம்பளை மூஞ்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலும் கேலியும் தான் பரிசா கிடைச்சிருக்கு. ஆம்பளை மூஞ்சின்னு கிண்டல் பண்ணவங்களுக்குலாம் அவங்க இப்போ ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காக தன்னந்தனியாக கஷ்டப்பட்டு உழைச்ச அவங்க ஆம்பளை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆமாம் நான் ஆம்பளை தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்தாக மாசாக பேசியிருந்தாங்க. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, யாரையும் நம்ம உருவத்தை வச்சு எப்பயுமே கேலி பண்ணக்கூடாது. அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்க பர்சனலாக அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ உருவக்கேலியை தவிப்போம். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. நந்தினி அவங்களோட ஸ்டோரியை ரொம்ப வருத்தத்தோடையும் அழுகையோடையும் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம் வாங்க. நந்தினியோட அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் வந்ததுனால டாக்டர் அவங்க 1 இயரில் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இறந்து போகிற தேதி தெரிஞ்சு பிடிச்சவங்க இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். கோவிட் டைமில் அவங்களுக்கு தங்கறதுக்கு வீடு கூட இல்லையா. ஒரு வீட்டுக்கும் போய் வீடு கேட்டால் அப்பா இல்லாத பசங்க மீடியாவில் இருக்க அதனால உனக்கு வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. வீடு கூட இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க இந்த நிலைமைக்கு தனி ஒரு பெண்ணாக பிக் பாஸில் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு சல்யூட் கொடுத்தே ஆகணும் மக்களே. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.